இவங்க என்ன பண்ணி வச்சிருக்கிறாங்கன்றது மக்களுக்கு தெரியாம இல்லை. ஆனா மக்களுக்கு நாங்க என்ன பண்ணோன்றது ஞாபகப்படுத்துறது எங்க அம்மா உணவகத்தை நீங்க இழுத்து முடி வச்சிருந்தீங்க. இன்னைக்கு திறந்திருக்காரு. 75,000-80,000 பேர் ஆவரேஜா பீக்ல சாப்பிட்டு இருந்தாங்க அப்போ அதிமுக ஆட்சியில. இன்னைக்கு 1,50,000 பேர் சாப்பிடுறாங்க. கூட்டு பொரியலோட சாப்பிட போடுறாங்க. இத்தனை நாள் ஏன் அந்த அம்மா உணவகத்தை திறக்கலாம் கூட உங்களுக்கு தோணும்? இல்லாதவங்க பசிக்கு சாப்பிட்றதுக்கு தான் இந்த இடம். ஏன் தோணவே இல்லை? அம்மான்ற பேரே அதுல இருக்கு. அது எப்படி நாங்க இன்னைக்கு மாத்தலையே? அண்ணன் உணவகம்னு மாத்தலையே. அந்த அம்மா ஒரு நல்ல ஸ்கீம் கொண்டு வந்தாங்க, அதை மெருகேற்றுறது கரெக்டு தானே? காமராஜர் கொண்டு வந்த ஸ்கீமை நிப்பாட்டுறது ஒரு கேவலமான அரசியல், பேரை திருடுறது இன்னொரு கேவலமான அரசியல். இப்போ ஒரு அம்மா உணவகம் இருந்துச்சு, அதை இழுத்து முட்டாங்க. கேட்டால் அதுலேயே வருமானம் இல்லை. வருமானம் பண்ணுறதுக்கு அது 5 ஸ்டார் ஹோட்டல் இல்லை. நீங்கள் உங்களுக்கு டவுட் இருந்தால் வாங்க சார், நானே இப்போ போய் காமிக்கிறேன் எத்தனை அம்மா உணவகம் பூட்டி இருக்கு அப்படின்னு. முதல்ல குளத்தூர் சிங்கப்பூர் ஆயிடுச்சுன்னா எதுக்கு நிஜமான சிங்கப்பூருக்கு போனார்? குளத்தூர்லேயே அது ஹாஸ்பிட்டலே படுக்க வேண்டியதானே? குட் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின். பாத்தீங்களா, முதல்வர் ஆவதற்கு முன்னால அன்னைக்கு வந்து ஒன்றிய அரசுன்னாரு. முதல்வர் ஆனதுக்கு அப்புறம் மத்திய அரசுன்றாரு. அவ்வளவுதான், விழுந்துட்டாரு, அவ்வளவுதான் அப்படின்றாங்க எல்லாம். எப்படி பதில் இருக்கா? நான் கேட்குற கேள்விக்கு நீங்க கரெக்டாக பதில் சொல்லிட்டீங்கன்னா நான் இதுக்கு பதில் சொல்லிடுறேன். நான் கேட்ட கேள்வி 1999 2004 வரைக்கும் பாஜக ஆட்சியில கூட்டணி, 2004 2014 வரைக்கும் காங்கிரஸ் ஆட்சியில கூட்டணி ஆச்சு. நீங்க அமைச்சரவையில் இருக்கிறீங்க, 2 வாட்டி 3 கேபினெட்லயுமே இருக்கிறீங்க. சரி, எனக்கு ஏன் மேகதாது இஷ்யூ சார்ட் அவுட் பண்ணல? தமிழகத்தோட ஃபினான்ஷியல் நீட்ஸை ஏன் பூர்த்தி பண்ணல? மதச்சார்பற்ற சமூக நீதி கூட்டணின்றதா எங்க கூட்டணியோட நிலைப்பாடு. இந்த எல்லாரும் இங்க வந்துட்டாங்கன்னு போய் பாஜக காலில் உள்றது இல்லை எங்க நிலைப்பாடு. 2 வருஷ கட்சியா இருக்கும்போது எலெக்ஷனுக்கு முன்னாடியே எங்களுக்கு எந்த அழுத்தத்துக்கும் நாங்க ஈல்டாவல. இன்னும் பாஜக உங்களுக்கு அழுத்தமே கொடுக்கல. பண்ண ஊழல்கள் வந்து காப்பாற்றுவாங்களான்னு அந்த வாஷிங் மிஷின் நோக்கி ஓடுற நீங்க பேசலாமான்னு கேட்க சொல்லுங்க. சொல்லுங்கன்னா என்ன சொல்றேன், பாயிண்டா பேசுறீங்க. ஆமா, பின்ன நீங்க பாயிண்ட் திருடி வச்சிருக்கீங்க. எனக்கு வந்து நான் ஒரு ஃபேவரட் டிஷ் பத்தி சொன்னேன், குளத்தூர் கொத்து பரோட்டான்னு. சரி, இப்போ நான் உங்களுக்கு ஒரு நல்ல டிஷ் சஜஸ்ட் பண்றேன், நீங்க அதை வந்து எனக்கு சாப்பிட்டு காமிக்கணும், ஓகேவா? சக்கரை பொங்கல் எடுத்து சரி ஒரு பவுல்ல ரசத்தை வச்சு அந்த ரசத்துக்குள்ள அந்த சக்கரை பொங்கலை போட்டு தொட்டுக்கிறது கொஞ்சம் வடகறி வச்சு இதுக்கு மேல கொஞ்சம் பிளாக் காஃபியை ஊத்தி சாப்பிடணும். ஏங்க 4மே நல்ல டிஷ்ஷுங்க. சக்கரை பொங்கல், ரசம், வடகரி, பிளாக் காஃபி எல்லாமே நல்லா தானே இருக்கும். தனித்தனியா ஓகே, எப்படி சேர்த்து சாப்பிட முடியும்? இன்னொரு முறை சொல்லுங்க. தனித்தனியா ஓகே, எப்படி சேர்த்து சாப்பிட முடியும்? இன்னொரு முறை சொல்லுங்க. தனித்தனியா ஓகே, தனித்தனியாவே இதெல்லாம் ஓகே தான். இப்போ அதெல்லாம் விடுங்க, ரொம்ப சீரியஸாக போய்கிட்டு இருக்குது. போர் அடிக்குது, எனக்குலாம் பிடிக்கவே இல்லை. மரம் எப்போ பாரு வரீங்க, ஒரு அரசியல் பேசுறீங்க, மக்கள் இதுன்றீங்க, அப்புறம் என்னென்னமோ சொல்கிறீங்க நீங்கள். அதெல்லாம் பிடிக்கவே இல்லை, சீரியஸாக இருக்குது ரொம்ப. எனக்கு ரொம்ப நார்மலாக நான் சிம்பிளாக ஒரு கேள்வி கேட்குறேன். சீமான் சிஎம் ஆகணும் என்ன பண்ணும்? இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா தூங்கணும். ஒரு நாள் என் தமிழ் மீது, என் தாயின் மீது, என் தலைவர் மீது சத்தியம் என்று சொல்றேன், இந்த நிலம் எனக்கு சிக்கிட்டு நீ செத்த. இந்த நிலம் எனக்கு சிக்கிட்டு நீ செத்த. மக்களை நம்பி நிற்கிறோம், மக்கள் நம்பும்படி நிற்கிறோம். மக்கள் என்னைக்கு நம்புகிறாங்களோ அன்னைக்கு நமக்கு வெற்றி வரும். அது வரைக்கும் சரி, இப்போ சிம்பிளாக ஒரு கேள்வி கேட்கணும். இப்போ நீங்கள் இவ்வளோ துறைகள், ஒரு 8-9 துறைகள் கிட்ட வந்து ஒரு பிரச்சனைகள்லாம் இருக்குது. இவ்வளோ பண்ணியிருக்காங்க நீங்கள். இது எந்த வகையில் வந்து ஒரு அரசியலாக தாவேக்காக்கோ இல்லை மக்களுடைய அரசியலுக்கு இது வந்து உபயோகமாகவோ பயன்பாடாக இருக்குன்றது நான் கேட்குறேன். ஏன்னா மக்களுக்கு ரோடு போடுறாங்க, பாலம் கட்டுறாங்க, வந்து எவ்வளவோ திட்டங்கள் கொண்டு வரப்பட்டிருக்குது திமுக அரசு காலத்தில். அது வந்து எதுவுமே வந்து தேவையில்லாத திட்டங்கள்லாம் நீங்கள் சொல்ல முடியாது. பயிலகம் கொண்டு வந்தது ஆரம்பிச்சுட்டு இருக்கட்டும், நான் முதல்வன் திட்டமாக இருக்கட்டும், இல்லை வந்து பெண்களுக்கு வந்து மகளிர் விடியல் பயணமாக இருக்கட்டும், இந்த மாதிரி பல திட்டங்கள் அந்த டைமில் கொண்டு வரப்பட்டுச்சு. அப்போ அந்த திட்டங்கள் இந்த மாதிரி ஒரு ஒரு சின்ன சின்ன ஒரு இடங்கள் கட்டுறது, பஸ் ஸ்டாப் கட்டுறது, குளத்தூர்லாம் பாருங்க, நீ சிங்கப்பூர் மாதிரி இருக்குது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும்போது இதை கான்சென்ட்ரேட் பண்ணணுமா? இதுல அவ்வளோ இருக்குதா அப்படின்னு நான் கேட்குறேன். முதல்ல குளத்தூர் சிங்கப்பூர் ஆயிடுச்சுன்னா எதுக்கு நிஜமான சிங்கப்பூருக்கு போனார்? குளத்தூர்லேயே ஹாஸ்பிட்டலே படுக்க வேண்டியதானே? குட் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின். அடுத்த கேள்வி அடிப்படையில் இந்த இடத்துல நீங்கள் பாலிடிக்ஸ்னால் என்னன்றது புரிஞ்சிக்காமல் இருக்கிறதால தான் இந்த கேள்வி உங்களுக்கு வருது. இப்போது தமிழகன்றது வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு கம்பெனி மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம எல்லாரும் அந்த கம்பெனியில் ஸ்டேக் ஹோல்டர்ஸ். நம்ம எல்லாருடைய உழைப்பு, அதுலேருந்து வரக்கூடிய வருமானங்கள் சேர்ந்து நம்ம எல்லாம் சேர்ந்து கட்டுற டேக்ஸு, இந்த உள்நாட்டு உற்பத்தி எல்லாம் சேர்ந்து தான் இந்த எக்கானமியே த்ரைவ் ஆகுது. அதில் நம்ம எல்லாரோடைய அந்த உற்பத்தி வேல்யூ இருக்குல்ல, ஜிஎஸ்டிபின்னு சொல்கிறாங்கல்ல, கிராஸ் ஸ்டேட் டொமஸ்டிக் ப்ராடக்ட், அதுதான் வந்து நம்மளுடைய உள்நாட்டு உற்பத்தி தமிழகத்தை பொறுத்த வரைக்கும். ஆமாம், அதுதான். அது கூட தான் வந்து இந்த திமுக அரசுல ஜிடிபிலாம்
உயர்ந்துச்சு, இந்தியாவின் ஜிடிபியை விட தமிழ்நாட்டின் ஜிடிபி தான் உயர்ந்துச்சு பாருங்க, போய் சொல்றாங்க தாவேக்கா. கரெக்ட் ஓகேங்களா. அதுக்கு நான் தனியா வரேன், இது டைல்யூட் ஆவேனான்றதை இது நேரா கொண்டு வரேன். அந்த ஜிஎஸ்டிபின்றது நம்ம எல்லாரோட உழைப்பு சேர்ந்தது தான். இதுல இருந்து நீங்க இப்போ ஒரு வீடியோ பண்றீங்க, இது ஒரு ரெவன்யூ ஜென்ரேட் ஆகுது. அந்த காசு எடுத்துட்டு போயிட்டு நான் ஒரு ஒரு உங்க கம்பல் வேலை செய்யற ஒருத்தவங்க ஒரு சாப்பாடு வாங்குறாங்க, ஒரு ட்ரெஸ் வாங்குறாங்க, அந்த மாதிரி இது எல்லாமே சர்க்குலேட் ஆகும். அது நிறைய மாடல்ல கால்குலேட் பண்ணுவாங்க, இன்கம் மெத்தட், எக்ஸ்பெண்டிச்சர். சோ அந்த நாட்டுடைய வளர்ச்சிக்கு என் சேனலும் ஒரு எல்லாரும் ஆமா, நீங்க போட்டிருக்க சட்டை, நீங்க போட்டிருக்க வாட்ச் எல்லாமே இதுல கணக்கு தான், ப்ராடக்ட்ஸ் தான். இப்போ என்ன ஆகுதுன்னா வந்து இந்த மாதிரியான நம்மளுடைய நிகர வருமானம் இருக்கு இல்லையா, அந்த ஜிஎஸ்டிபி, அதை வச்சு தான் நம்மளுடைய எக்கானமியோட வேல்யூ கால்குலேட் பண்ணி அதன் அடிப்படையில தான் நமக்கு கடன் கொடுப்பாங்க. இப்ப நமக்கு கடன் வேணும் அப்படின்னா இந்த இப்போ வந்து இது பட்ஜெட் செக்யூரிட்டி காட்டும், ஏதாவது ஒண்ணு என்கிட்ட சொத்து இவ்வளவு இருக்குதுங்க அவ்வளவு காட்டும் கிடையாது. இப்போ நீங்க லோன் வாங்க போறீங்க, இதே சேனலே எக்ஸாம்பிள் வச்சு, இப்போ நீங்க சேனல் லோன் வாங்க போறீங்க அப்படின்னா உங்களுக்கு எதை பார்த்து லோன் கொடுப்பாங்க? கொடுக்கவே மாட்டேங்கிறாங்க. இல்ல அது உங்களுக்கு திமுக பத்தி பேசினா கொடுக்க மாட்டான், ஃப்ராடா இருப்பானு டவுட் போடுவாங்க. நீங்க நல்ல அரசியல் பேசுங்க கொடுப்பாங்க. இப்போ ஒரு கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா இப்போ உங்ககிட்ட அசெட் இருக்கும், ஒரு 15 கேமரா வச்சிருக்காருப்பா, 50 லைட் வச்சிருக்காருப்பா, இது சோஃபா இருக்கு, கம்ப்யூட்டர் இருக்குன்னு பார்த்தா இது உங்களுடைய சொத்து. இது ஒரு பக்கம். ஆனா லோன் கொடுக்கும்போது அவங்க என்ன தெரியுமா பார்ப்பாங்க? தம்பி உங்களோட ஐடி ரிட்டர்ன்ஸ் கொடுங்க கேட்பாங்க. அதாவது நீங்க உங்க கம்பெனிக்குள்ள எவ்வளவு வரவு செலவு, எவ்வளவு ரொட்டேஷன்ல இருக்குன்னு பார்ப்பாங்க. அப்ப அந்த ரொட்டேஷன்ல இருக்க மொத்தம் உங்க காசுன்னு கேட்டா கிடையாது. நீங்க வாடகை கொடுத்துருப்பீங்க, சம்பளம் கொடுத்துருப்பீங்க, கரண்ட் பில் கட்டியிருப்பீங்க, பட் இதெல்லாம் உங்களுடைய ரொட்டேஷன். அது எல்லாமே சேர்ந்து உங்க பேலன்ஸ் ஷீட்ல எதிரொலிக்கும். அதை பேஸ் பண்ணி தான் டாக்ஸ் கட்டணும், ஐடிஆர்ல உங்க வேல்யூ. கரெக்ட். அது போல ஒரு நம்பர் தான், ஒரு நாமினல் நம்பர் தான் இந்த ஜிஎஸ்டிபி அப்படின்றது. இதை வச்சுதான் நம்ம வந்து இதுல ஜிஎஸ்டிபில இருந்து 26%, 28% கடன் வாங்கலாம் அப்படின்னு ஒன்றிய அரசு நமக்கு எஃப்ஆர்விஎம் ஆக்ட்னு ஒன்று போட்டிருக்கு. அந்த எஃப்ஆர்விஎம் ஆக்டை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அமெண்ட் பண்ணி இன்னைக்கு 28% வந்து நிற்கிறோம். அதுதான் 13 லட்சம் கோடி ரூபா கடன். இப்போ இதில் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, ஒரு ஃப்ராடுலன்ட் கவர்மெண்ட்ல என்ன நடக்கும்னா, இல்லாத ஒரு திட்டத்தில் காசு போடுறது, ஒரு ரோடை திரும்ப 4 வருஷத்துக்கு போட்டுக்கிட்டே இருக்குது. அந்த ரோடு போடுற காஸ்ட்டே வந்து ஒரு 100 கோடி ரூபா ஆக வேண்டிய ரோட்டை ஒரு 30% மார்ஜின் வச்சு 130 கோடி ரூபாய்க்கு போடுறது. இது போல் இதெல்லாம் லீக்கேஜஸ். இப்போ ஒரு இடத்துலையும் அதிகாரி ஒரு 10% வாங்குறாரு, அமைச்சர் ஒரு 30% வாங்குறாரு. இந்த போல ஒரு பக்கம் அதை தவறாக பாலிசி பண்ணி திரும்ப போடுறது, ஏன்னா ப்ராப்பராக போடலை. போடும்போது அதிக ரேட்டுக்கு கோட் பண்ணுறது. இப்போ இந்த ஸ்கூல் குழந்தைங்களுக்கு அந்த பிரிண்டர் வாங்கின கதை சொன்னல, 22 லட்ச ரூபாய் பிரிண்டருக்கு 60 லட்ச ரூபா கோட் பண்ணாங்கன்னு. இதை தவிர வருமானம், மக்கள்கிட்ட வரி வரணும், அந்த வரியை ப்ராப்பராக வந்து மக்கள்கிட்ட வரி வசூல் பண்ணாமல் அந்த வரியை ஏமாற்றி நமக்கு இப்போ 4000 ரூபா வீட்டு வசதி, எங்கள் வீட்டு வரியை வந்து 4000 ரூபா கட்டணும்பா, ஏரியாவில் ஒரு வட்ட சேலை வந்து அக்கா 2500 ரூபா கொடுக்கப்பா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அந்த 2500 வாங்கி வயலில் போட்டுன்னு அந்த வீட்டுக்கு வரி கேட்கறதே இல்லை. இது போல ஒரு 200 கோடி ரூபா ஊழல் தான் வந்து அந்த மதுரை நகராட்சியில் நான் சொல்றது. அந்த அம்மாவுக்கு தெரியாத அவங்க வீட்டு வரி கட்டாமே இருக்கிறாங்க. அவங்க என்ன சொன்னா 4000 ரூபா கேட்கறாங்க இடத்துல 2500 ரூபா நமக்கு தெரிஞ்ச தம்பி தான் வட்ட செயலர் கொடுத்தேன். நிஜமா இது நடக்குது. அதுதாங்க அந்த ஸ்கேம் இருக்குங்க. மதுரையில மேயர் ஒருத்தங்க ரிசைன் பண்ணாங்க பாருங்க, அரெஸ்ட் பண்ணாங்க பாருங்க அவங்க ஹஸ்பண்ட. நியூஸ்ல வரவே இல்லையே இதெல்லாம். அது அங்க வராது, ஆனா ஆக்சுவலி அங்கேயும் வந்தது. ஆனா ஒரு 2-3 நாள்ல பிரீஃபா எல்லாம் ஒதுக்கிடுவாங்க. அந்த கே நேரு அவரோட உள்ளாட்சித்துறைக்கு உட்பட்டு மதுரையில் ஒரு நகராட்சியில் இது நடந்தது. 200 கோடி ரூபா ஊழல்னு சொன்னாங்க. எத்தனை நகராட்சி மாநகராட்சி நடந்திருக்குன்னு பேச்சு வந்தோன்னா டப்புன்னு ஆஃப் பண்ணிட்டாங்க. இப்போ கூட நியூஸ் இருக்கும், போட்டு பாருங்க. இல்லை என்கிட்ட அதில் ரெக்கார்டு இருக்கு, நான் தரேன், போட்டு பாருங்க. ஸோ அது போல ஊழல் பண்ணுறது. இதை தவிர வந்து மக்களுக்கு சென்றடைய வேண்டிய நல்ல திட்டங்களை ஒழுங்காக கொடுக்காம இருக்கிறது. இப்போ ஒரு அம்மா உணவகம் இருந்துச்சு, அதை இழுத்து முட்டாங்க. கேட்டால் அதுலேயே வருமானம் இல்லை. வருமானம் பண்ணுறதுக்கு அது 5 ஸ்டார் ஹோட்டல் இல்லை, கரெக்டா? அது ஏழைங்க வயிற்று பசியோடு இருக்கக்கூடாதுன்றதுக்கு தானே அது ஒரு சப்சிடைஸ்டு ஃபுட்டு. ஏன் அதை மூடினாங்க? திமுக காரங்க வந்து சட்டசபையில சொன்னதை இங்க எடுத்துட்டு வந்துட்டீங்க. அப்படியே நான் இப்ப சொல்லல, அதான் சொன்னாங்க அங்க சட்டசபையில. இது மாதிரி வந்து வருமானம் பாக்குற துறைகள் கிடையாது இதெல்லாம் சொல்லிட்டு ஏதோ ஒன்று சொன்னப்போ நான் சொன்னது அந்த அம்மா 2022 23 போட்ட வீடியோ இருக்கு, அதை தரேன். உங்க புரோட்டோகால் பிரியா சொன்ன வீடியோ சொல்றேன். அது வந்து முடி இருக்கு, கதவை திறக்கவே இல்லை சொல்லிச்சுங்க அந்த அக்கா. ஸோ இது மாதிரி மக்களுக்கு சென்றடைய வேண்டிய வெல்ஃபேர் எக்கானமியும் வேலை செய்யல. மக்களுக்கு கொடுக்குறதா இப்போ சொன்ன எல்லாத்துலேயும் ஊழல். உணவு வழங்கல் துறையில பொங்கலுக்கு ஒரு பேக்கேஜ் கொடுக்குறாங்க பாருங்க, அதுல ஒரு 3000 கோடி ரூபாய் கடன் வந்திருக்கு. வேட்டி சேலையில ஒரு இது இருக்கு. ஆமா, வெளியூர்ல இருந்து வாங்குறது. இப்ப தாவேக்கா வந்த உடனே இப்பவே பொங்கல் ஜனவரி மாசம் வரப்போகுதுன்னு இப்பவே வந்து ஃபண்ட் அலாட் பண்ணி அட்வான்ஸ் கொடுத்து சரி போட்ட வேட்டி சேலை நம்ம உள் நாட்டு நெசவாளர்களுக்கு கான்ட்ராக்ட் கொடுத்துரும். இப்போ கவர்மெண்ட்ல இருந்து ஒரு திட்டம் வருதுன்னா அந்த திட்டத்தை நம்ம ஊருக்காரனே உற்பத்தி பண்ணி நமக்கு வரும்போது ஒரு முதல்வருக்கு என்ன இருக்கணும்னா, பாலாவும் அனந்தஜித்தும் நல்ல வேஷ்டி காட்டணும்னு அவருக்கு ஒரு எண்ணம் வரணும். அந்த வேட்டியை நெய்ததுலேயும் நம்ம ஆளுக்கு ஒரு வருமானம் இருக்கணும்னு எண்ணம் வரணும். இது ஒரு ஃபார்வர்ட் திங்கிங்ல பண்ணுவாங்க. இதை ஏன் அந்த 5 வருஷம் பண்ணவே இல்லை? இது ஒரே ஒன்று வந்து யோசிச்சு பாருங்க. நீங்க நல்ல வேட்டி போட்டு பண்ணத்தை பண்ண போறீங்க பெருசா? அதுதான் கேள்வி. அவன் சம்பாதிச்சு கரெக்ட், புரியுதா உங்களுக்கு? மற்ற எல்லாரையும் எக்கேடு கட்டாலும் பரவாயில்லன்னும் போது இந்த இடத்துல தான் மக்களுக்கான அரசியல் இது இல்லை.
உங்களால் வந்து ஒரு டேக்ஸை பண்ண முடியல. பாலிசியில் லேப்ஸ் இருக்குது. இந்த பாலிசியில் தான் நான் சொன்னேன் 2.5 லட்சம் கோடி கடன் எப்படி டிஎன்இபியில் வந்ததுன்னா, இது போல் தேவையில்லாத அதிக வேலை கொடுத்து பவர் வாங்குறது, வேலைக்கு ஆள் எடுத்து சம்பளம் கொடுக்கறதுக்கு பதிலாக கான்ட்ராக்டில் வேலை வச்சு இவங்க ஏஜென்ட்டுக்கு அதிகமாக வருமானம் வர மாதிரி பண்ணுறது. உங்களுக்கு எல்லாத்தையும் புரிஞ்சுக்க முடியுது. சரி, ஓகே. இப்போ இது எல்லாமே கரப்ஷன், இது மாதிரிலாம் காசு லீக்கேஜ் இதெல்லாம் வந்து எல்லாத்தையும் என்ன பிரச்சனை? இப்போ இதுல என்ன பிரச்சனை? இதனால தான் நம்ம வளரலன்ற நம்மளோட பொட்டன்ஷியல். எனக்கு நான் டெய்லி வேலைக்கு போறேன் வரேன், சாப்பாடு இருக்குது, காசு இருக்குது, வண்டி இருக்குது, போறேன் வரேன். இல்ல இந்த 5 வருஷத்துல உண்மையை கரெக்டா பேசினா, இந்த 5 வருஷத்துல ஒரு 2025-26ல 11% வளர்ந்த எக்கானமின்னு சொல்றீங்க இல்லையா? ஸோ ஒரு ஆவரேஜா 10% வச்சுப்போம். 8 இருக்கும், 7 இருக்கும், 11 இருக்கும், 12 இருக்கும். இது எல்லாத்தையும் சேர்த்திங்கன்னா ஆக்ரிகேட்டாக ஒரு 40-45% வளர்ந்துருக்கணும் நம்ம எக்கானமி. உங்களுடைய பொருளாதாரமோ வாழ்வாதாரமோ 2021க்கும் 26க்கும் அந்த 40% வளர்ந்துருக்கா? அவ்வளோலாம் ஒன்றும் இல்லை. இது உங்களுக்கு அடித்தட்டில் இருக்கணும், கால்குலேட் பண்ணி பாருங்க. அதே அவங்க இதை தான் வந்து இந்த growth development disparity சொல்லுவாங்க. அதே 100 நாள் வேலை திட்டம் முன்னீங்களே இப்போ தாவேக்கு வந்து தானே திரும்ப அது 125 நாளா வந்திருக்கு. எதை தொட்டாலும் பிரச்சனைங்க. நான் விளையாட்டுக்கு சொல்லுங்க, நான் சும்மா அவங்கள மேம்போக்கா அப்படிதான் எதை சொன்னாலும் அதுல ஒரு பிரச்சனை சொல்லி அவ்வளவு இருக்குங்க. ஒரு ஹியூமன் பிரெயினால ஞாபகம் வச்சுக்க முடியும், காம்ப்ரஹெண்ட் பண்ண முடியாத அளவுக்கு பண்ணி வச்சிருக்காங்க. அவ்வளவு இருக்கு. தொட்டதெல்லாம் எப்படிங்க ஊழல் பண்ணி வச்சிருக்க முடியும்? இப்போ இந்த 100 நாள் வேலை திட்டத்துல பேரை மாத்திட்டாங்க. அவங்க வந்து மகாத்மா காந்தி ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஸ்கீமை விபிஜி ராம்ஜி ஸ்கீம்னு மாத்திட்டாங்க. இதை நியாயமாக நான் எதிர்க்கிறேன். தாவேக்கா எதிர்க்கு. எங்களுக்கு மகாத்மா காந்தி பேர் தான் இருக்கணும். ஆனால் இன்னைக்கு அவங்க பவரில் இருக்கிறாங்க, மாற்ற மாட்டோம் நடமுடிக்கிறாங்க. நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள்? நீங்கள் என்ன பண்ணுவீங்க? லீகலாக ஒரு போராட்டம் பண்ணலாம், எடுத்துகிட்டு போகலாம், பண்ணுங்கன்னு சொல்லி கோரிக்கை விடலாம். இப்போது இந்த திட்டத்துக்கான அந்த மக்களுக்கு சம்பளம், அந்த வேலை வாய்ப்பு இருக்காங்க, சம்பளத்தை வந்து அவங்க கொடுக்கணும். அவங்ககிட்ட வாங்கி தான் நம்ம அதை பிரித்து கொடுக்கணும். இந்த திட்டமே எங்களுக்கு வேணான்னு சொன்னால், இந்த 100 நாள் வேலை இப்போ 125 நாள் வேலையாக மாறிடுச்சு. அந்த காசு எங்களுக்கு வேணான்னு சொன்னால் லாஸ் யாருக்கு? மக்களுக்கு தான். அப்போ அந்த திட்டத்தை மாற்றுறதுக்கு இன்னைக்கு இல்லைனாலும் வாய்ப்பு என்னைக்காவது வரும். ஆனால் இன்னைக்கு பேர் முக்கியமாக சோறு முக்கியமான எது முக்கியம்? சோறு தான் முக்கியம். கிராமத்தில் வேலை செய்கிறவங்களோட சோறு முக்கியம். வேணாம்னு சொல்லி அந்த திட்டத்தை கைவிட்டு வச்சாச்சு திமுக. இன்னைக்கு தாவேக்கா வந்து எங்களுக்கு அந்த பேரை காந்தி பேர் மாற்றி கொடுங்க, ஆனால் திட்டத்தை நாங்கள் எடுத்துக்கிறோம்னு சொல்லி 125 நாள் வேலையை கொண்டு வந்து மக்களுக்கு கொடுக்குறாங்க. இன்னைக்கு அந்த வேலை வாய்ப்பு வருது. இப்போ சொல்லுங்க எனக்கு, இது எப்படிங்க உங்களுக்கு அக்கறை இல்லாமல் இருக்க முடியும்னா இப்படி தான் இருக்கிறாங்கன்ற. இவங்களுக்கு இதில் இருக்க அரசியல் லாபமோ டிஆர்பியோ மீடியா நரேஷனோ தேவைப்பட்ட அளவுக்கு அதில் களத்தில் இருக்கக்கூடிய மக்கள் வெல்ஃபேர் எப்படி அனுபவிக்கிறாங்கன்றதை பற்றி அக்கறை வரல. இந்த growth development disparity சொல்ல வந்தேன், அதுக்குள்ளே நீங்கள் இடைமறிச்சிட்டிங்க. growth development disparity என்னென்னா, ஒரு growthன்றது வந்து பார்த்தீங்கன்னா எக்கானமி வளருது 10%, 12%, 20% கூட வளரட்டும். டெவலப்மெண்ட்னா என்னென்னா, அந்த growth-ஐ எல்லாருக்கும் ஈக்விட்டபிளாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுக்குறது. இப்போ ஒரு 10 லட்சம் கோடி ரூபா வந்து நம்ம வருவாய் ஈட்டியிருக்கோம், லாபம் ஈட்டியிருக்கோம்னா, ஒரு 10 கோடி பேருக்கு இருக்கிற ஒரு மாநிலத்தில் இவங்க எல்லாருக்கும் அது ஈக்விட்டபிளாக ஸ்ப்ளிட் ஆகி போதா அப்படின்னு பார்க்கணும். அந்த 10 லட்சம் கோடி பணமே எல்லாருக்கும் போதான்னு ஈக்குவலா செந்தில் பாலாஜிக்கும் ஸ்டாலின் அவர்களுக்கும் உதயநிதி வரைக்கும் புரிஞ்சா தப்பு. யாரோ 2% பேர், கிரீம் ஆஃப் த பீப்புள், டாப் லேயர்ல இருக்க 2% பேர் மட்டும் இதுல இருந்து வரக்கூடிய லாபத்தை அனுபவிக்கிறாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க சம்மந்தப்பட்ட ஒரு சேனல் வந்து 200% வளர்ந்துருக்கும், அவங்க சம்மந்தப்பட்ட ஒரு ஐடி கம்பெனி வளரும், அவங்க சம்மந்தப்பட்ட ஒரு ரியல் எஸ்டேட் கம்பெனி வளரும். ஒரு வெட்லேண்டுன்னு கூட பார்க்காம அந்த இடத்துல வந்து ஒரு ப்ராஜெக்ட் 2500 கோடி வரைக்கும் ஒரு ப்ராஜெக்டை போடுவாங்க. இதெல்லாம் வளர்ச்சி மாதிரி தெரியும். இந்த வளர்ச்சியும் சேர்ந்தது தான் நம்மளோட ஜிஎஸ்டிபின்னு வரும். பட் இந்த வளர்ச்சிக்கும் கடைநிலையில் இருக்கிற ஒருத்தனுக்கும் என்ன சம்பந்தம்ன்றதான் கேள்வி. இந்த மகாத்மா காந்தியில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, காந்திஜி ஸ்டாலிஸ்மன்னு சொல்லுவாங்க. காந்திஜி வந்து எல்லாருக்கும் வந்து ஒரு பவர் கொடுத்துருக்காராம். நீ வாழ்க்கையில் ஏதாவது ஒரு முடிவு எடுக்கணும் போது கண்ணை மூடி நீ வாழ்க்கையிலே சந்திச்சதுலேயே ரொம்ப அன்பிரிவிலேஜாக ஒருத்தர் இருப்பான், ரொம்ப பாவப்பட்ட ஒருத்தர் இருப்பான். அவனுக்கு நீ பண்ணுற இதனால ஏதாவது ஒரு சின்ன லாபம் வரும்னா அதை துணிஞ்சு செய் அப்படின்னு சொல்லியிருப்பார். நாயகன் படத்தில் கமல் சொன்னது தான், 4 பேருக்கு நல்லது நடக்கணும், எதுவும் தப்பு. அந்த எந்த ஒரு எண்ணமுமே இல்லாமல் அந்த 4 பேர் யாருன்னா நானும் என் பொண்டாட்டி 2 பசங்க மட்டும் இருந்தால் அது பிரச்சனை. இது அரசியல் கிடையாது. இவங்களுக்கு இந்த அரசியலில் மக்கள் மேலே அக்கறை கிடையாது, இவங்க இங்கே இருக்க வேண்டிய தேவை கிடையாதுன்னு நான் சொல்கிறேன். இவங்க அரசியல்லேருந்து எலிமினேட் ஆகிட்டாங்க. தே வில் பி வாஷ்ட் அவுட். எழுதி வச்சுக்கோங்க. இதை மக்களுக்கு ஞாபகப்படுத்தணும். நிஜமாவே தாவேக்கா பெருசாக இவங்களை குத்தம் சொல்ல மாட்டோம். இவங்க பண்ணதை எடுத்து 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 பேச மாட்டோம். மக்கள் நலனில் எதை மாற்றுறது, எப்படி முன்னாடி போகிறதுன்னு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் இவங்க எப்படி குறை சொல்லலாம், எப்படி ஃபேக் நெரேட்டிவ் பில்ட் பண்ணலாம், எப்படி தப்பான ஒரு விஷயத்தை போர்ட்ரே பண்ணலாம், எப்படி இன்னைக்கும் மீடியா நரேஷன் செட் பண்ணலாம், எப்படி அரசியல் ஆட்சியை கவுக்கலாம், ஆப்ரேஷன் மேகாலயான்னு கொண்டு வந்து எப்படி 50 எம்எல்ஏ வேலை பேசியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஒரு எம்எல்ஏக்கு 50 கோடி ரூபா வரைக்கும் பேசியிருக்காங்க. எதுக்கு? ஆட்சியை கோக்கலாம் இல்லை, 50 ஆட்சியெல்லாம் கோக்க முடியாது. 50 எம்எல்ஏக்கு எவ்வளோ? 50 கோடி ரூபா வரைக்கும் பேசியிருக்காங்க.
நான் யோசிக்கிறேன் இப்போ 2500 கோடி ரூபா எப்படியாவது உங்களுக்கு எதையாவது வெறும் பேசி 200 ரூபா பேசி- கொடுத்துட்டு அவங்க 2500 கோடி ரூபாய்க்கு பட்ஜெட் பேசியிருக்காங்க. எதுக்கு? சபாநாயகருக்கு எதிராக ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரதுக்கு மட்டும். 2500 கோடியா? நான் என்ன யோசிக்கிறேன், எப்படியாவது பேசி ஈஸி தாவே காலை எதனா கையில் காலில் ஊந்து அன்றைக்கி ஒரு எம்எல்ஏ சீட்டு வாங்கியிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் தாவேக்கால எம்எல்ஏ ஆனீங்கன்னா உங்களுக்கு இது என்ன வராது. ஏன்னா தலைமை அப்படி ஒரு ஆள் இங்கே சம்பாதிக்க வரலன்ற தெளிவு இருக்குது எல்லாருக்கும். ஒரு 50 அப்படியே ஓரத்தில் ஒரு தப்பு பண்ணீங்கன்னா அதுக்கும் பதில் சொல்லிட்டாரு. யாராவது ஒருத்தர் எங்கேயாவது தப்பு பண்ணாக்கா ஐ ஒன்ட் ஸ்பேர். எப்படி இந்த 50 பேர்ல யாருக்குமே அந்த 50 கோடி மேல ஆசையே வரல? எனக்கு அது ஆச்சரியமா இருக்குது. 2 விஷயம். ஒருவேளை அந்த மாதிரி ஒரு அப்ரோச்சே வரலையோ, சும்மா கதை விடுறாங்க. அப்ரோச் வராமல் எல்லாரும் அரெஸ்ட் பண்ணி தூக்கி உள்ளே போட்டிருக்குமாக்கும். இந்த ஜட்ஜு ரிமாண்ட் பண்ணாரு. அப்போ அவரும் வந்து சும்மா போகும்போக்கா உள்ளே போட்டாரா? மேட்ரு என்னன்னா 2 விஷயம். ஒன்று வந்து நான் திரும்பவும் சொல்கிறேன், அதே டைலாக் தான். உங்களுக்கு கிரிஞ்சே வந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு விசுவாசத்துக்கு வேலை செய்கிறவங்களுக்கும் காசுக்கு வேலை செய்கிறவங்களுக்கும் வித்தியாசம் தெரியாது. எல்லாரையும் பணத்தை வச்சு வாங்கலாம்னு நீ நினச்சிட்டு இருக்கீங்க. பாயிண்ட் 1. 2வது, இங்கே தலைவன் அப்படி ஒரு ஆள். இந்த மாதிரிலாம் நீங்கள் அவரை வந்து பேக் ஸ்டாப்லாம் பண்ண முடியாது. ஏன் பண்ணா என்ன பண்ணுவாரு? அவர் என்ன பண்ணுவாருன்னு அவருக்கு கூட இருக்கவங்களுக்கு தெரியும். 50 கோடிங்க. 5000 கோடி கொடுத்தாலும் வரமாட்டானுங்க. முடிஞ்சா ட்ரை பண்ணுங்கன்றாங்க. ஏன் நான் தான் இங்கே உட்காந்து எனக்கு ஒரு ஆஃபர் கொடுங்க இருந்தா எனக்கு வரல ஆஃபர். ஏன் 200 திரும்ப கொடுத்துட்டேன் உங்களுக்கு. இல்ல எனக்கு ஒரு ஆஃபரே அந்த மாதிரிலாம் வந்து நானும் எடுத்துட்டு போயிருப்பேன். இல்லை உங்களுக்குள்ள கொடுக்க மாட்டாங்க. ஏன்? அது வந்து கடைநிலையில் இருக்கக்கூடிய ஊபிஸ் ஜென்சிக்கு வந்து எதுவும் கிடையாது. அவங்க வந்து சும்மா நரேஷன் ஃபிக்ஸ் பண்ணலாம், ஓடியாரலாம், அவ்வளோதான். வருமானம் பூரா வந்து முதன்மை குடும்பத்துக்கு மட்டும்தான். 2 ரூபாய்க்கு பரோட்டா வேணா செஞ்சு சாப்பிடலாம், அவ்வளோதான். அது தாண்டி வேறு எதுவும் அவ்வளோதான், அதிகபட்சம். டீ செலவோட முடிஞ்சு போயிடும் எல்லா வேலையும். ஆமாம், கஷ்டமாக தான் இருக்குங்க நினச்சா. ரொம்ப கஷ்டமாக. எவ்வளோ அப்ரோச் பண்ணாலும் ஒன்றும் அசைக்கிற மாதிரி தெரியல உங்கள் கட்சியை ஒன்றும் இந்த மாதிரி போய்க்கிருக்கு. சரி, இப்போ இவ்வளோ தூய அரசியல் பேசக்கூடிய தாவேக்க உள்ளே வந்திருக்கவங்க எல்லாருமே ரொம்ப தூயமான அரசியல்வாதிகள் தான். 100க்கு 100 மார்க் போட்டு தரோம்பா, எங்கள் கட்சியை பற்றி யாராவது ஒரு குறை சொல்லுங்க பார்ப்போம் அப்படின்னு சொல்ல முடியுமா? இல்லை, இதுக்கு பேசிக்காக நான் சொல்கிற ஒரு பதில் ஒன்று இருக்குது. அது வந்து நீங்கள் எத்தனை பேரை வந்து கன்விக் பண்ணிட்டீங்க, நீங்கள் சொல்லக்கூடிய ஆள் யாருன்னு இப்போ என்னால் புரிஞ்சிக்க முடியுது. நீங்கள் 5 வருஷம் ஆட்சியில் இருந்தீங்களா, என்ன கன்விக்ஷன் கொண்டு வந்தீங்க, என்ன குற்றத்தை ப்ரூவ் பண்ணிட்டீங்கன்ற கேள்வி அது ஒரு பக்கம், அது ஒரு நியாயமான வாதம் தான். பட் நீங்கள் கேட்குறதுனால நான் வேற ஒரு கேள்விக்கு ஒரு பதில் சொல்கிறேன். அந்த கேள்வியில் வந்து உங்களுக்கு இது புரியுதுன்னு மட்டும் பாருங்கள். ஊருக்குள்ளே வந்து சில பேருக்கு பேய் பிடிக்கும். அந்த பேய் வந்து என்ன பண்ணுவாங்க, விரட்ட ட்ரை பண்ணும்போது எங்கே கொண்டு போய் விரட்டுவாங்கன்னா கோயிலுக்கு கொண்டு போய் விரட்டுவாங்க. கோயிலில் விரட்டிட்டு என்ன பண்ணுவாங்க, அந்த பேய் சொல்லிடும், நான் இங்கேயே இருந்துக்கிறேன், என்னை விட்டுடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆணி அடித்து அதில் ஒரு முடியை கட்டி இழுத்துருவாங்க. அதுக்கப்புறம் அந்த பேய் வந்து அந்த கோயிலே இருந்துடும். இப்போ நீங்கள் கேட்குற கேள்வி எப்படி இருக்குன்னா, நீ சாமி, அந்த ஆவியை கொண்டு வந்து எதுக்கு இந்த வேப்ப மரத்தில் ஆணி அடித்து மாட்டின? வெளியில் இருந்தால் அது எல்லோரையும் டிஸ்டர்ப் பண்ணணும்னா அந்த ஆவியை கொண்டு வந்து இங்கே கோயிலில் ஒரு ஓரமாக கட்டி போடுறது ஒரு நியாயமான விஷயமா தானே இருக்கும். அதுதானே கரெக்ட். ஒரு சுப்ரீம் பவர் ஒன்று வரும்போது இந்த தப்பு செய்கிறவங்கெல்லாம் வெளியில் சுற்றுறாங்கன்னா, தப்பு செஞ்சுக்கிட்டு இருக்கிறவனா 2 விதம். இந்த சோழர் படத்தில் ஒரு பாட்டு வரும், பொன்னியின் செல்வர் படத்தில், அடி விழுந்தோரை மன்னித்தோம், எதிர் நின்றோரை தண்டித்தோம்னு. இங்கே இருக்கிறவங்க இவ்வளோ பேர் தான். எல்லாரையெல்லாம் வந்து தூக்கி போட்டு இந்த அரசு அதிகாரிகள் கூட சில பேர் எனக்கு ஒரு கேட்டால் எல்லாரையும் வீட்டுக்கு அமிச்சிட்டு ஃப்ரெஷ்ஷாக வேலைக்கு எடுத்துக்கலாம். தட்ஸ் நாட் ஹவ் இட் ஒர்க்ஸ். அதெல்லாம் பாசிபிள் இல்லை. எக்ஸிஸ்டன்ஸ் அந்த கண்டினியூன்ஸை நம்ம கொண்டு போய் தான் ஆகணும். அதில் சரியாக இருக்கிறவங்கள கரெக்டான இடத்துல பொசிஷன் பண்ணுறது, சரியாக இல்லையா அடுத்த நாள் அவங்கள ரிமூவ் பண்ணுறது, இதெல்லாம் தான் ஒரு அரசாங்கம் செய்ய முடியும். அது போல தான் இந்த இடத்துலையும் கரெக்டாக இருக்கிறோம், இது வரைக்கும் தப்பு பண்ணோம், அந்த தலைமை சரியில்லை, நாங்கள் கரெக்டாக இருக்கோம்னு நினைக்கிறவங்களுக்கு இடம் கொடுக்கலாம். அவங்க தப்பு பண்ணாமல் பார்த்துக்கலாம். திரும்ப அதைத்தான் முதல்வர் சொல்கிறாரு, நான் தப்பு பண்ண மாட்டேன், என் கூட இருக்கவங்கள தப்பு பண்ண விட மாட்டேன், தப்பு பண்ணவங்கள விட மாட்டேன், இது வரைக்கும் தப்பு பண்ண யாரையும் நான் விட மாட்டேன். அதுக்கு ஒரு ப்ரூஃப் தான் இந்த இடத்துல இந்த மாம்பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவர் செங்கல்பட்டில் என்ன பண்ணார், அவரே வந்து ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்து, இன்ஃபேக்ட் எங்கள் ஆளுங்களே அது உண்மை நம்பி, இல்லைங்க இந்த மாதிரி அவர் ஏதோ வாங்கின கடன் கொடுத்துருக்காருன்னு பேசும்போது அடுத்த நிமிஷம் இது உண்மைன்னு தலைவர் விசாரிக்கிறாரு, அவரை தூக்கி கட்சி விட்டு நிற்கிறாங்க, அடிப்படை உறுப்பினர்லேருந்து ஈவினிங் அரெஸ்ட் பண்ணுறாங்க. நடந்துச்சா இல்லையா? யாரையாவது காப்பாற்றினோமா? நாங்கள் என்ன ஜெயிலுக்குள்ளே வந்து வச்சுக்கிட்டு இலக்கா இல்லாத அமைச்சர் யாரையா வச்சுருந்தோமா? அது மாதிரி பண்ணிட்டு இருந்து தானே திமுக. செந்தில் பாலாஜி மேலே குற்றம் வச்சதே அவங்க. ஆனால் அவர் மேலே குற்றப்பத்திரிக்கை வரும்போது உள்ளே வச்சு அவரை காப்பாற்றுறது இவங்க. வெளியே வந்தோடனே திரும்ப அமைச்சர் பதவி கொடுக்குறாங்க. திரும்ப சுப்ரீம் கோர்ட் காரி துப்பின பிறகு ஒரு அந்த மாவட்டத்தோடைய கிங் பின்னாக மாற்றுறாங்க. கரூரில் தோற்றுருவான்னு தெரிஞ்சு திரும்ப கோயம்புத்தூர் நிற்க வச்சு ஜெயிக்க வைக்கிறாங்க. எல்லாத்தையும் திமுக பண்ணுது. அந்த மாதிரி தாவைக்கு எதை பண்ணியிருக்கா? யாராவது ஒருத்தருக்கு ஒரு நம்பிக்கையாக உள்ளே வந்துருங்க, பார்த்துக்கலாம், நீங்கள் தான் அமைச்சர், எதாவது சொல்லியிருக்கோமா? ஸோ இந்த இடத்துல தவறு பண்ணால் திருந்த முடியும், திருந்தறதுக்கு வாய்ப்பு இருங்க, அவங்களை திருந்ததுக்கு வழி கொடுக்கணும்னா அதை தாவைக்கா பண்ணுது. அதுதான் எனக்கு தெரிஞ்சு சரின்னு நினைக்கிறேன். திரும்ப அவங்க தப்பு பண்ணுறாங்கன்னா அவங்கள காப்பாற்ற போகிறது இல்லை தாவேக்கா. ஏன்னா ஒரு அதிகாரி இருந்தார்,
அந்த அதிகாரியை போயிட்டு இதை போஸ்ட் பண்ணீங்களேன்னு எல்லாம் கத்துனாங்க. அந்த அதிகாரிக்கு சில வேலை கொடுக்குறோம், 4 வேலை கொடுத்தா 2 வேலை செய்கிறாரு. அப்போ இல்லை இது ஸ்பீடு பத்தலைன்னு சொன்னால் அடுத்த நாள் மாற்றிட்டோமா இல்லையா? அவ்வளோதான். எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுப்பார் தலைவர். அதை சரியாக பயன்படுத்திக்கலைன்னா திரும்ப அவங்க வெளியில் போட்டு. அதே மாதிரி அவங்க பண்ண முன்னாள் குற்றத்துக்கு எந்த பக்கம் தாவேக்கா உடனே இருக்காது, முட்டு கொடுக்காது. சட்டம் தன் கடமையை செய்யும் தான் சொல்லி உள்ள எடுத்துரும். ஸோ எங்களுக்கு இந்த இடத்துல எந்த மாரல் க்ரௌண்ட்ஸும் பிரச்சனை இல்லை. தப்பு பண்ணவங்களை நீங்கள் கூட வச்சிருந்து உங்கள் ஆட்சிகளை தப்பு பண்ண வச்சு அதில் பலன் பார்த்து பங்கு பார்த்து இத்தனை நாள் அவங்களை எதுவும் குற்றப்பத்திரிக்கையோ நடவடிக்கை எடுக்காமல் இருந்துட்டு நீங்கள் கேட்கலாமா? இந்த இடத்துல எல்லா கெட்ட சக்தியும் ஒருத்தர் அடக்கிக்கிட்டு இருக்காரு, கண்ட்ரோலில் கொண்டு வந்து ஆஃப் பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன். திருத்திக்கிட்டு இருக்காருன்னு கூட சேர்த்துப்போம். சரி, இப்போ உங்களுடைய இந்த ஆட்சியை பற்றி, இந்த ஒரு 60-70 நாட்கள் ஆட்சியை பற்றி மக்கள் என்ன நினைக்கிறாங்கங்கிறத யூடியூப் சேனல்கள் போயிட்டு கேட்குறாங்க. அவங்க பதில் என்ன சொல்கிறாங்கன்றதை நம்ம ஒரு பக்கம் பார்த்துட்ருக்கோம். பட் ஆனால் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா இன்றைக்கி எங்கே என்ன சொல்லுது, ஒரு நியூஸ் பேப்பர்லேருந்து ஆரம்பித்து ஒரு டிவி சேனல்லேருந்து இங்கே என்னென்னலாம் பேசப்படுது, டெய்லி டிபேட் நடக்குது ஒவ்வொரு சேனல்லையும். கிட்டத்தட்ட ஒரு 5-6 சேனல் நடக்குதான்னு தெரியல எனக்கு. அது மாதிரி அத்தனை சேனல்களில் டெய்லி 8 மணிக்கு டிபேட் வருது. இந்த டிபேட்டில் என்ன டாபிக் வைக்கப்படுது அப்படின்னு பார்த்தோன்னா, அதில் நீங்கள் சொல்வது போல் இந்த விஷயங்களை பற்றிலாம் எந்த ஒரு டாப்பிக்கும் வர்றது கிடையாது. அப்போ இங்கே பேசுகிறதுலேருந்து ஆரம்பித்து நெறியாளர்லேருந்து வரவுங்கள்லேருந்து ஆரம்பித்து இப்படியே வந்து ஒரு கட்டமைப்பு இந்த மீடியா நெரேட்டிவ் இருக்குதுல்ல, அது வந்து ப்ளஸ் டிஎம்கேவுடைய ஐடி விங்கு, இந்த புதுசாக வந்திருக்கிற ஜென்சி டிஎம்கே, இதெல்லாம் வச்சு இந்த நெரேட்டிவ் மக்கள்கிட்ட புஷ் பண்ணப்படுது. இதை பாருங்க மாற்றம்னு சொன்னாங்க, இது மாற்றமே இல்லை ஏமாற்றம், இதுதான் தாவேக்காவுடைய இதுவான்னு அப்படி புஷ் பண்ணப்படுது. இது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? இது எந்த அளவுக்கு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்பட்டிருக்குது, இதோட இம்பாக்ட் எவ்வளோ இருக்குதுன்னு நீங்கள் பார்க்குறீங்களா? அதாவது இல்லை, ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் இம்பாக்டே கிடையாதுங்க. முதல்ல வந்து மக்களுக்கு இதெல்லாம் புரியுது, இவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்க யார், இதை பேசுறதுக்கு இவங்களுக்கு தார்மீகம் இருக்கான்ற கேள்வி மக்கள் கேட்குறாங்க. இப்போ நம்மளே கூட ஒரு கேள்விக்கு பதில் சொல்ல ட்ரை பண்ணால் கண்ணு எங்களுக்கு தெரியும், இவனுங்க எவ்வளோ நாளாக இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறானுங்க, எப்படி ஃபேக் நாட்டு செட் பண்ணுவாங்கன்னு தெரியும்னு ஒரு பூக்கடைக்கார அக்கா சொல்கிறாங்க. இந்த தெளிவு மக்கள்கிட்ட இருக்குது. பாயிண்ட் 1. பாயிண்ட் 2, இந்த மீடியா பெரிய மெயின் ஸ்ட்ரீம் சேனல்ன்றதுலாம் சும்மா இல்லைங்க, அவ்வளோ செலவு இருக்குது, எல்லா சேனல்ஸுக்கும் அவ்வளோ கடன் இருக்குது. ஸோ இந்த மாதிரி யாரோ ஒருத்தர் காசு கொடுப்பாங்கன்னா அவங்களுக்கு இவங்க ஈல்டு ஆவாங்க. இத்தனை வருஷம் அப்படி தான் இருந்திருக்கிறாங்க, அதை கன்டினியூ பண்ணுறாங்க. இதெல்லாம் டவுட்டே வேணாம். இது இன்றைக்கி நேரத்தில் எலெக்ஷன் கூட அப்படி தான் இருந்தாங்க. தாவேக்கா இவங்களெல்லாம் வந்து ப்ரொமோட் பண்ணுமோ ஆதரிக்குமோ நினச்சாங்க. தாவேக்கா இந்த மாதிரி என்றைக்கும் சைட் லைனில் யாரையும் சப்போர்ட் பண்ணுற ஆள் கிடையாது. அது நீங்களே சொல்லிட்டீங்க. சொந்த கட்சிக்காரனே தப்பு பண்ணது தான், யாருக்கும் அண்டி இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. இது எல்லாருக்குமான ஆட்சி தான், எல்லாருக்குமான முதல்வர் தான் போது இவங்களுக்கு அதில் மாதிரி மெரிட்டோரியஸாக என்ன சொல்கிறது, மெரிட் இல்லாமல் யாரையும் ப்ரொமோட் பண்ண போகிறது கிடையாது. அப்போ அவங்களுக்கு அதுவும் கிடைக்காது. 3வது என்னென்னா, இவங்க என்ன பண்ணி வச்சுருக்கிறாங்கன்றது மக்களுக்கு தெரியாமல் இல்லை, ஆனால் மக்களுக்கு நாங்கள் என்ன பண்ணோன்றதை ஞாபகப்படுத்துறது என் கடமை. ஒரு 2-3 பாயிண்ட் சொல்கிறேன். அம்மா உணவகத்தை நீங்கள் இழுத்து முடி வச்சுருந்தீங்க, இன்றைக்கி திறந்துருக்காரு. 75,000-80,000 பேர் ஆவரேஜாக பீக்கில் சாப்பிட்டு இருந்தாங்க அப்போது அதிமுக ஆட்சியில். இன்றைக்கி 1.5 லட்சம் பேர் சாப்பிட்றாங்க, கூட்டு பொரியலோட சாப்பாடு போடுறாங்க. இத்தனை நாள் ஏன் அந்த அம்மா உணவகத்தை திறக்கலான்னு கூட உங்களுக்கு தோணலை? இல்லாதவங்க பசிக்கு சாப்பிட்றதுக்கு தான் இந்த இடம், ஏன் தோணவே இல்லை? அம்மான்ற பேரே அதில் இருக்குது, அதை எப்படி நாங்கள் இன்றைக்கி மாற்றலையே, அண்ணன் உணவகம்னு மாற்றலையே. அந்த அம்மா ஒரு நல்ல ஸ்கீம் கொண்டு வந்தாங்க, அதை மெருகேற்றுறாரு. கரெக்டு தானே? காமராஜர் கொண்டு வந்த ஸ்கீமை நிப்பாட்டுறது ஒரு கேவலமான அரசியல், பேரை திருடுறது இன்னொரு கேவலமான அரசியல். இன்றைக்கி காலை உணவு போட்டது அதுக்கும் காமராஜர் பேர் வைக்கிறாரு தான் வந்து தாவேக்க அரசியல். உங்களுக்கு புரியுது இல்லைங்களா? இவங்க எல்லாத்தையும் பேர் வைக்காமல் சோறு வைக்காமல் நரேஷன் நேம் நாமன்கிளேச்சர் அரசியல் மட்டுமே பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இந்த தமிழ்த்தாய் வாழ்த்து அரசியல் ஒன்று இருக்குது. இந்த தமிழ்த்தாய் வாழ்த்து பார்த்தீங்கன்னா 3வது இடத்துக்கு தள்ளி, முதல்ல வந்து நாட்டுப்பாடல், 2வது வந்து நாட்டுப்பண், 3வது வந்து தமிழ்த்தாய் வாழ்த்துன்னு கொண்டு வந்துட்டாங்க. இது கடந்த மார்ச் 2026 திமுக ஆட்சியில் இருக்கும்போது 2 ஈவெண்ட் நடந்திருக்கு. மொதல் ஈவெண்ட் வந்து சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் தமிழ்நாடு மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட ஸ்வேரிங் இன் செரிமனி. அப்போ அந்த செரிமனியில் வந்து லா மினிஸ்டர் ரகுபதி இருக்கிறாரு. அந்த இடத்துல முதலில் பாடப்பட்டது நாட்டுப்பாடல், 2வது நாட்டுப்பண், 3வது தான் தமிழ்த்தாய் வாழ்த்து. எதிர்க்கவே இல்லை திமுக, ஒரு வார்த்தை கூட பேசலை. ஒரு வாரம் கழித்து திரும்ப இப்போ இருக்கக்கூடிய ஆளுநர் திரு அர்லேக்கர் அவர்களோட பதவியேற்பில் ஸ்டாலினே இருக்கிறாரு. அங்கே முதல்ல தேசிய பாடல் கீதம் பாடப்படுது, அதுக்கு அடுத்து வந்து தமிழ்த்தாய் வாழ்த்து 2ஆம் இடத்துல தள்ளப்படுது. அன்னைக்கும் இதை பற்றி பேசவே இல்லை. தாவேக்கு ஆட்சி அமைச்சோடனே இது கையான்னு கத்துறானு. அதுலேயும் இந்த கோட்டீஸ்வரன்லாம் ஒருத்தர் இருக்காரு, பேசுனா கையான்னும், ஏதோ செவுத்து எடுக்கல மாட்டேன், எலி மாதிரி காதுக்கு வலிக்கும், என்னென்னத்தையும் பேசுகிறாரு. அவர் பஞ்சாயத்துக்கு அடுத்து வருவோம். அந்த மாதிரி வந்து இந்த இடத்துல ஒரு நரேஷன் செட் பண்ணுறாங்க. நித்யா கூட்டத்துக்கு போகும்போது முதல்வர் பிரதமரை பார்த்து கேட்குறாரு, இந்த மாதிரி எங்களுக்கு தமிழ்த்தாய் வாழ்த்து தான் முதன்மையாக இருக்கணும். அதை கன்சிடர் பண்ணுறாங்க. ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் சர்க்குலர் அனுப்பிச்சிட்டாங்க, அந்தந்த மாநிலத்தோட பாடலை முதன்மையாக வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் தேசிய பாடல்கள் பாடிக்கங்க. இது வந்து தமிழ்நாடு சிஎம் கேட்டதுனால தான் மிகப்பெரிய ஒரு நீ கேட்டியா? 2 விஷயம். ஒன்று, நம்ம எங்கள் சிஎம் கேட்டார்,
நடந்துருச்சு. இதை நான் ஈக்குவேட் பண்றேன். நீ கேட்டியா வாயை திறந்து? நம்ம அதை போய் கேட்டோம்னா ஒரு அவமரியாதையா இல்லையா? அது என்ன போய் ஒரு பாஜக கிட்ட போய் இப்போ டீலிமிட்டேஷன் பில்லுக்கு இப்போ ஆதரவாக நிற்கும் போது 2002 வந்து கோத்ராவில் பிரச்சனை நடக்கும்போது போய் பாஜக ஆதரவாக ஊர்வலம் நடத்தும் போது 92 கோயிலெலாம் அப்பயே பிரச்சனைலாம் முடிஞ்சு 2002 பண்ணிட்டு இருக்கும்போது அப்போ இடிக்கலையா? 1999 2014 வரைக்கும் மத்திய ஆட்சி பண்ணிட்டு இருந்தவங்க திமுகவோட ஆதரவில் ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க. பாஜகவும் சரி காங்கிரஸும் சரி. அன்னைக்கு நீங்கள் எந்த நிலைப்பாட்டுக்கு பிரச்சனைக்கு தீர்வு எடுத்தீங்க? மும்மொழி கொள்கையை வந்து வரவிடாமல் என்றைக்கும் ஃபார்வர் ஏதாவது அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தீங்களா? இல்லைனா வந்து தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய ஃபிஸ்கல் ஷேரை வந்து ப்ராப்பராக சீல் பண்ணி ஏதாவது ஃபிஸ்கல் கன்சல்டேஷன் பண்ணி முடிச்சிங்களா? இல்லை மேகதாது கட்டக்கூடாது, ராசி மணலில் டேம் கட்டணும்னு ஏதாவது எழுத்துப்பூர்வமாக வாங்கினீங்களா? இல்லை டேமை கட்ட ஆரம்பிச்சிங்களா? இல்லை டேமை கட்டி முடிச்சிங்களா? தொட்ட இடத்துல சதி. 1969-70 ஆரம்பித்த சதி அறிஞர் அண்ணாவின் மறைவுக்கு பிறகே சதி மட்டுமே நடந்திருக்கு. எக்ஸ்க்ளூசிவாக அதுக்கு வேணால் இன்னொரு டாபிக் வேணால் பண்ணுங்க. இந்த ராசி மணலில் டேம் கட்டாத பின்னாடி அவ்வளோ பெரிய சதி இருக்குது. திமுகவின் சதி, பதவி வெறி, இவ்வளோ ஊழல் பண்ணி தமிழகத்தில் சிம்பிளாக சொல்கிறேங்க. அந்த 1924 74 வரைக்கும் ஒரு அக்ரிமெண்ட் இருந்துச்சு மைசூருக்கும் தமிழ்நாட்டுக்கும். அந்த அக்ரிமெண்ட் படி புதுசாக இந்த டேமும் கட்டக்கூடாது அப்படின்லாம் ஒரு கிளாஸ் இருக்குது. 1969 கர்நாடகாவில் கம்யூனிட்டி டேம் கட்ட ஆரம்பிக்கிறாங்க. உடனே 70 தமிழ்நாடு கேஸ் போடுது. கேஸை போட்டுட்டு 71 விட்ரா பண்ணிட்டாங்க. எதுக்கு விட்ரா பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு வந்து காங்கிரஸ் 2 இருந்தது. ஒன்று வந்து ஓரியன்டல் காங்கிரஸ், அது வந்து காமராஜர் அவர்களாக இருந்தது தலைவர், மூத்த தலைவர்கள். இன்னொன்று வந்து இந்திரா காங்கிரஸ், இந்திரா காந்தி அவர்களோட தலைமையில். அந்த இந்திரா காங்கிரஸ் கூட கூட்டணி வச்சுக்கிட்டு காமராஜரோட ஓரியன்டல் காங்கிரஸை எதிர்க்கிறதுக்காக இவங்க கூட கூட்டணி வச்சுக்கிட்டு இந்த கட்சி கர்நாடகாவில் நல்ல பேர் வாங்கணுன்றதுக்காக அவங்கள அந்த டேம்லாம் கட்ட விட்டு சுப்ரீம் கோர்ட்டில் போட்ட கேஸ்லாம் வாபஸ் வாங்கிட்டாங்க. 70 போட்ட கேஸ், அப்புறம் 72 மக்கள் விவசாயிகளாக போட்ட கேஸ் எல்லாத்தையும் விட்ரா பண்ணிடுச்சு திமுக அரசாங்கம் 75. அதே காலகட்டத்தில் தான் கச்சத்தீவு பிரச்சனை நடந்திருக்குது. எப்படிங்க எல்லா பிரச்சனைக்கும் மூல வேறு ஒரே இடத்துல ஒரே காலகட்டத்தில் நடந்திருக்கும்? எங்கள் ஆட்சியை மட்டும் எமர்ஜென்சியில் டிஸ்மிஸ் பண்ணிடாதீங்கன்னு கெஞ்சினது. கடைசியில் அதையும் அந்த அம்மா பண்ணிடுச்சு. இன்னைக்கு அவதூறாக பேசுறீங்க, அநாகரிக பேசுறேன்றாங்க. அந்த அம்மையாரை பற்றி என்னென்ன பேசியிருக்காங்கன்றத வலைவலி சுற்றிட்டு இருக்கு. பார்க்குறீங்களே, காமராஜர் அவர்களை எவ்வளோ கேவலமாக சித்திரிச்சு கார்ட்டூன் போட்டிருக்கீங்க, பார்க்குறீங்கல்ல. நீங்கள் பேசலாமா? இன்னைக்கும் அதே திமிரில் தெனாவெட்டில் முதல்வர் கையோட போய் எலும்போட பண்ணாக்க தூக்கி உள்ளே வச்சா அதுவும் ஜஸ்டிஸ் மேஜிஸ்ட்ரேட் வந்து ரிமாண்ட் பண்ணுறாரு. எல்லாரும் தப்பு, நீங்கள் மட்டும் ரைட்டா? எனக்கு புரியவே இல்லையே. இந்த மாதிரி ஒரு இடத்துலையும் அந்த 15-16 வருஷம் ஆட்சியில் தமிழகத்துக்கு எவ்வளோ நல்லது பண்ணியிருக்கலாங்க. ஒன்றியத்தில் கூட்டணியில் இருந்து எதுவுமே பண்ணலையேங்க. உங்கள் குடும்பத்துக்கு பதவி, கேபினெட் பொறுப்பு, உங்கள் ஊழல் குற்றச்சாட்டுலேருந்து பாதுகாப்பு, ஜெயிலேருந்து ரிலீஸ், இதை மட்டும் தானே பேசிகிட்டு இருந்தீங்க. நடந்தது தான் நான் சொல்கிறேன். புரட்டி பாருங்கள். ஏதோ ஒரு மாற்று கருத்து இருந்தால் கேளுங்க. இல்லை, இப்போ எப்போ இது ஒரு சந்தேகம் இருக்குது. எப்போ ஒன்றிய அரசும்பீங்க, எப்போ மத்திய அரசும்பீங்க, இது ஒரு சந்தேகம் இருக்குது. எல்லாருமே கேட்குறாங்க. பார்த்தீங்களா, முதல்வர் ஆவதற்கு முன்னால் அன்னைக்கு வந்து ஒன்றிய அரசுன்னார். முதல்வர் ஆனதுக்கப்புறம் மத்திய அரசுன்றார். அவ்வளோதான், விழுந்துட்டாரு, அவ்வளோதான் அப்படின்றாங்க. எல்லாம் எப்படி பதில் இருக்கா? நான் கேட்குற கேள்விக்கு நீங்கள் கரெக்டாக பதில் சொல்லிட்டீங்கன்னா நான் இதுக்கு பதில் சொல்லிடுறேன். நான் கேட்ட கேள்வி 1999 2004 வரைக்கும் பாஜக ஆட்சியில் கூட்டணி, 2004 2014 வரைக்கும் காங்கிரஸ் ஆட்சியில் கூட்டணி ஆச்சு. நீங்கள் அமைச்சரவையில் இருக்கிறீங்க, 2 வாட்டி 3 கேபினெட்லையுமே இருக்கிறீங்க. சரி, எனக்கு ஏன் மேகதாது இஷ்யூ சார்ட் அவுட் பண்ணல? தமிழகத்தோட ஃபினான்ஷியல் நீட்ஸை ஏன் பூர்த்தி பண்ணல? இந்த மும்மொழி கொள்கை இதை மட்டும் தானே பார்த்தீங்க. இன்றைக்கி நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்? எங்களுக்கு மக்களுக்கு வர வேண்டிய திட்டத்தை வாங்கிட்டு வந்திருக்கோம். ஜல்ஜீவனில் வர வேண்டிய பணத்தை வாங்கிட்டு வந்திருக்கிறோம். மக்களுக்கு பேர் 2வது, சோறு முதல்லன்றதை புரிஞ்சுருக்கிறோம். இப்போவும் பாஜக எதிர்ப்பில் திண்ணமாக இருக்கிறோம். இன்னைக்கு காங்கிரஸ் தலைவர் அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. பாஜகவுக்கு கடும் கண்டனம் தாவேக்கா விடுச்சிருக்கு. முதல்வர் நீட்டை பரிபூர்ணமாக எதிர்க்குது தமிழகம்னு அறிக்கை கொடுத்துருக்காரு. உங்களால் அது மாதிரி டபுள் ஸ்டாண்ட் இல்லாமல் சொல்ல முடியுமா? நீங்கள் பண்ண டபுள் ஸ்டாண்டு தான் நான் கேள்வி கேட்டுட்டு நேரத்துக்கு அதை தான் நீங்கள் கேட்கலாமா எங்களை கேள்வின்னு கேட்குறேன். நாங்கள் எடுத்த நிலைப்பாட்டில் தெளிவாக நிற்கிறோம். மதச்சார்பற்ற சமூக நீதி கூட்டணின்றது தான் எங்கள் கூட்டணியோட நிலைப்பாடு. இந்த எல்லாரும் இங்கே வந்துட்டாங்கன்னு போய் பாஜக காலில் உள்றது இல்லை எங்கள் நிலைப்பாடு. 2 வருஷ கட்சியாக இருக்கும்போது எலெக்ஷனுக்கு முன்னாடியே எங்களுக்கு எந்த அழுத்தத்துக்கும் நாங்கள் ஈல்டாகலை. இன்னும் பாஜக உங்களுக்கு அழுத்தமே கொடுக்கல. பண்ண ஊழல்கள்லேருந்து காப்பாற்றுவாங்களான்னு அந்த வாஷிங் மிஷின் நோக்கி ஓடுற நீங்கள் பேசலாமான்னு கேட்குறேன். சொல்லுங்கள். சொல்லுங்கன்னா என்ன சொல்கிறேன், பாயிண்டாக பேசுகிறீங்க. ஆமாம், பின்ன நீங்கள் பாயிண்ட் திருடி வச்சுருக்கிறீங்களா? அவ்வளோ இருக்குங்க இவங்க பண்ணுறது. மக்களுக்கு ஒரு சதிங்க. இவங்க வந்து தமிழக விரோத சக்திங்க. இவங்க இந்த மேகதாதுல அணை கட்டுறதுக்கு அந்த பிரச்சனை, ராசி மணலில் கட்டுறதுக்கு ப்ரொப்போசல் இருந்துச்சு. ராசி மணலையும் ஒகேனக்கல்லையும் கட்டலை. இதெல்லாம் கூட வந்து ஒரு ஃபெயிலியர்னு வச்சுக்கோங்களேன். 2009 டெல்டாவில் மீத்தேன் கேஸ் எடுக்கிறதுக்கு ஃபீஸிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு கையெழுத்து போட்டது யாருன்னு எடுத்துப்பாங்க. தண்ணி வரலன்னா டெல்டா ட்ரை ஆகிடும், விவசாயம் நடக்காது. அதுக்கப்புறமா அந்த இடத்துல நம்ம மீத்தேன் எடுக்கலாம்.
இந்த ஹைட்ரோ கார்பன் திட்டத்துக்கு 2009 ஃபீசிபிலிட்டி டெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லி கையெழுத்து போட்டது யாருன்னு மட்டும் எடுத்துப்பாங்க. அன்றைய துணை முதல்வர், இன்றைய முன்னாள் கொளத்தூர் எம்எல்ஏ திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். இன்றைய குளத்தூர் இன்னைக்கு முன்னாள் முதல்வர் எம்எல்ஏ தானே. இன்றைய முன்னாள் குளத்தூர். எப்படிங்க எல்லா சதியும் ஒரே இடத்துல போய் நிக்குது? எல்லா பிரச்சனையும் ஒரே இடத்து வேற நோக்கி போகுது. அதாங்க எனக்கும் புரியல. ஆஹ் நம்ம என்னமோ நம்ம நார்மலா தான் இருக்கோம். தேடி பாத்தீங்கன்னா எல்லா பிரச்சனையும் ஒரே இடத்துக்கு போய் நிக்குதுங்க. காமராஜர் தோத்ததுக்கு முன்னாடி இவங்க தான் இருக்கிறாங்க. இன்னைக்கு தோத்துட்டு காமராஜர் கூட ஈக்குவேட் பண்றாங்க. காமராஜர் தோத்துட்டு மக்கள் தீர்ப்புன்னு சொல்லிட்டு அடுத்த வேலையை பார்க்க போயிட்டாரு அவரு. கியன்லாம் அழுவல. கேளுங்க பதில் மாதிரி இருக்கு உங்களுக்கு. அழுதுதானே இருக்கீங்க. ஒரு கொத்து பரோட்டா எனக்கு பிடிச்ச ஃபேவரட் டிஷ் சொல்றதுக்கு கூட உரிமை இல்லை எங்களுக்கு. குளத்தூர்ல ஒரு கடையில கொத்து பரோட்டா சாப்பிட்டா நல்லா இருக்குது, அதை சொல்ல விடுறீங்களா? எவ்வளவு கத்துறீங்க? நாகரிக அரசியல் பேச தெரியல. எது முதல்வர் எலும்போடை பண்றது தான் உங்க நாகரிக அரசியல். போலீஸ் வந்தாங்கன்னாக்க என்னங்க காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க? சரி, இப்போ அதெல்லாம் விடுங்க. ரொம்ப சீரியஸாக போய்கிட்டு இருக்குது. போர் அடிக்குது, எனக்குலாம் பிடிக்கவே இல்லை. இந்த மாதிரிலாம் எப்போ பாரு வரீங்க, ஒரு அரசியல் பேசுகிறீங்க, மக்கள் இதுன்றீங்க, அப்புறம் என்னென்னமோ சொல்கிறீங்க நீங்கள். அதெல்லாம் பிடிக்கவே இல்லை. சீரியஸாக இருக்குது ரொம்ப. எனக்கு ரொம்ப நார்மலாக நான் சிம்பிளாக ஒரு கேள்வி கேட்குறேன். சீமான் சிஎம் ஆகணும் என்ன பண்ணணும்? இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா தூங்கணும். கனவுல தாங்க ஆக முடியும். நல்லா நிறைய நேரம் தூங்கினார்னா அந்த கனவுல வந்து நல்லா ஓஹோ நீ இந்த அமைச்சர், நீ அந்த அமைச்சர், தூக்கத்தில் ஏஞ்சோன்னா காஃபி குடிச்சோம் வேலையை பார்க்க போனோம்னு இருக்கணும். அதே பகல் கனவெல்லாம் இருக்கக்கூடாது. திமுக இன்னைக்கு தோத்துட்டோம், இன்னும் அந்த பகல் கனவுல சுற்றிட்டு இருக்காங்க, நாங்கள் எங்கள் ஆட்சி தான் நடக்குதுன்னு சொல்லி சுற்றிட்டு இருக்காங்க பாருங்க. அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. கனவு தூக்கத்தில் பார்த்தோம்னா அதோட போயிடணும். அதை எடுத்துகிட்டு வந்துட்டு திரும்ப பண்ணை கொடு, ஜாம கொடு, பண்ணை கொடு, வெண்ணெய் கொடுன்னு நிற்கக்கூடாதுன்னு சொல்கிறேன். திமுக, அதிமுக, பாஜக, நாம் தமிழர் கட்சி, புது கூட்டணி 4 பேரும் ஒன்றா சேர்ந்து நறுக்குன்னு ஒரு கூட்டணி அடிக்கிறாங்கன்ற பேச்சுவார்த்தை லைட்டாக அரசல் புரசலாக இருக்குது. ஏன்னா இப்போ ஏன்னா யாருக்குங்க தெரியும், 2 வருஷம் கட்சி, சினிமா கட்சி அப்படி இப்படின்னா வம்புழுத்தவங்கலாம் இன்னைக்கு ஆட்சிக்கு வருவாங்க. நம்ம 4 பேரும் ஒன்றா சேர்ந்து தாண்டா எதிர்க்கணும், வேற வழி இல்லைடா அப்படின்னு ஒரு பேச்சுவார்த்தை நடக்கிற அளவுக்கு நிலைமை வரும்னு யாருமே சத்தியமாக எதிர்பார்க்கல. நடந்துருச்சு இன்னைக்கு. வேற என்ன பண்ணுறது? இப்போ ரியாலிட்டி அக்செப்ட் பண்ணியாச்சு. இப்போ இந்த 4 பேர் ஒன்றா சேர்ந்தா எப்படி இருக்குங்கிறத இப்போ நீங்கள் நினச்சி பாருங்கள். திஸ் டைம் இட் வில் நாட் the same thing will not happen. This time it will be a very different ball game. சூப்பர், நல்ல விஷயம். எனக்கு வந்து நான் ஒரு ஃபேவரட் டிஷ் பற்றி சொன்னேன், குளத்தூர் கொத்து பரோட்டான்னு. இப்போ நான் உங்களுக்கு ஒரு நல்ல டிஷ் சஜஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் அதை வந்து எனக்கு சாப்பிட்டு காமிக்கணும், ஓகேவா? சக்கரை பொங்கல் எடுத்து சரி ஒரு பவுலில் ரசத்தை வச்சு அந்த ரசத்துக்குள்ளே அந்த சக்கரை பொங்கலை போட்டு தொட்டுக்கிறதுக்கு கொஞ்சம் வடகறி வச்சு இதுக்கு மேலே கொஞ்சம் பிளாக் காஃபியை ஊற்றி ஐயோ சாப்பிட்ணும். ஏங்க 4மே நல்ல டிஷ்ஷுங்க. சக்கரை பொங்கல், ரசம், வடகரி, பிளாக் காஃபி எல்லாமே நல்லா தானே இருக்கும். தனித்தனியா ஓகே, எப்படி சேர்த்து சாப்பிட முடியும்? இன்னொரு முறை சொல்லுங்க. தனித்தனியா ஓகே, தனித்தனியாவே இதெல்லாம் ஓகே தான், சூப்பர் கிடையாது. ஒன்னா போட்டீங்கன்னா வாயில வைக்க முடியாது. சக்கரை பொங்கலுக்கு வடகரியா பண்டிகரி அந்த மாதிரி தான் காமெடியா முடியும். 10 வயசாக பிரயோஜனம் கிடையாது, எங்களுக்கு பயமே கிடையாது.